City Car Trainers, myself Nidhi Narayanan. Viewers, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா how to drive on a market road, 8 basic tips to drive on a market road. ஸோ ஒரு பிகினர்ஸ் வந்து ஒரு 8 பேசிக் டிப்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் ஒரு மார்க்கெட் ரோடில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங். ஸோ ஒரு மார்க்கெட் ரோடில் நம்ம மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக we have to concentrate on gear. ஸோ நம்ம தப்பான கியரை தப்பான ஸ்பீடில் போனோம் அப்படின்னா வெஹிக்கிள் சுவிச் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பின்னாடி இருக்கிற வெஹிக்கிள்ஸ் ஹார்ன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்ட்ரக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கியர் ஷிஃப்டிங்கில் மெயினாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் யூ ஹேவ் டு டிரைவ் ஆன் அ தேர்ட் கியர். ஸோ ஒரு கிராம்பியான மார்க்கெட் ரோடில் செகண்ட் ஆர் தேர்ட் கியரில் மட்டும் தான் ட்ரைவ் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் இஸ் வைட் வியூ ஆஃப் அனலைசேஷன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் ஆங்கிள் ஆஃப் வியூ வந்து நல்லா வைடாக வச்சுக்கணும். ஸோ லெஃப்ட்டில் வைடாக, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வைடாக, ரைட் சைடில் வைடாக நம்ம எப்பயுமே பார்த்துக்கணும். தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஆஸ் வெல் அஸ் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ எப்பயுமே வந்து ஒரு மார்க்கெட் ரோடில் ட்ரைவ் பண்ணும்போது நமக்கு டிவைடர்ஸ் இருக்காது. ஸோ நம்ம லெஃப்ட் சைட் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ரைட் சைட் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து வெஹிக்கிள் வந்து எந்த ஆங்கிள் ஆஃப் மோடில் மூவ் ஆகுது, ஸோ லெஃப்ட்டில் யாரையான டச் பண்ணுதா, எதாவது ஆப்ஜெக்ட்டை டச் பண்ணுதா, இல்லை ரைட்டில் தான் ஆப்ஜெக்ட் டச் பண்ணுதா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஃபோர்த் பாயிண்ட் இஸ் மெயின்டைனிங் எ ஸ்லோ ஸ்பீட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம நார்மலாக ஜிஎஸ்டி ரோடில் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக கூட ட்ரைவ் பண்ணலாம். பட் ஒரு மார்க்கெட் ரோடில் ட்ரைவ் பண்ணும்போது எப்பயுமே நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் தான் ட்ரைவ் பண்ணணும். ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் அ ஸ்லோ ஸ்பீட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் மிரர் அப்சர்வேஷன். ஸோ பர் மினிட்டுக்கு 3 to 4 டைம்ஸ் நீங்கள் லெஃப்ட் மிரர் ஆஸ் வெல் அஸ் ரைட் மிரர் அப்சர்வ் பண்ணிட்டே வரணும். பின்னாடி வர வெஹிக்கிள்ஸ் என்ன லேனில் வராங்க, எந்த ஸ்பீடில் வராங்க, எப்போ நம்மளை ஓவர்டேக் பண்ண போகிறாங்க அப்படின்றத நீங்கள் மிரர் அப்சர்வேஷன் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள்ஸ். ஸோ ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள், சைடில் வர வெஹிக்கிள்ஸோட மூவ்மெண்ட் வந்து நீங்கள் மெயினாக ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து கிராஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, உங்களோட லேன் ஆக்குபை பண்ணுவாங்களா அப்படின்றத நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஹார்னிங் when needed. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்கள் வரீங்க அப்படின்றதுக்கு முக்கியமான ஒரு வெப்பன் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஹார்னிங் தான். ஸோ ஃப்ரண்ட்டில் போகிறவங்களுக்கும் சரி, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் சரி, சைட்லேருந்து வரவங்களுக்கும் சரி, நீங்கள் மெயினாக ஹார்ன் பண்ணணும். அப்போ தான் அவங்களை நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸிங் டிப்பர் லைட்ஸ் when needed. ஸோ ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் ஓவர்டேக் பண்ணி வராங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள ஸ்டாப் பண்ணுங்க, நான் ஃபஸ்ட்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் டிப்பர் லைட் யூஸ் பண்ணணும். டிப்பர் லைட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் உங்களோட ஹை பீம் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து நான் எப்படி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த மார்க்கெட் ரோடில் ட்ரைவ் பண்ணும்போது என்னோட அனலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் நல்லா வைடாக இருக்குது. ஸோ எந்த வெஹிக்கிள்ஸ் எந்த லேனில் வராங்க, எந்த ஃப்ரேமில் இருக்காங்க அப்படின்றத நான் கரெக்டாக பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இந்த வெஹிக்கிள் பார்க் பண்ணியிருக்காரு. ஸோ நான் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நான் லிட்டில் பிட் ஆஃப் ரைட் வந்துக்கணும். அப்போ தான் அந்த வெஹிக்கிளை டச் பண்ண மாட்டேன். ஸோ நான் ரைட்டில் வரும்போது ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டும் பார்த்துக்கணும். ஆப்போசிட்டில் என்ன வெஹிக்கிள் வராங்க, என்ன ஸ்பீடில் வராங்கன்றதை பார்த்துக்கணும். ஸோ whenever I am in a junction, ஒரு ஜங்ஷனை நான் கிராஸ் பண்ணும்போது ஹார்ன் பண்ணிக்கணும். அப்போ தான் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வெஹிக்கிள்ஸ் வரமாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா now I am going on a 20 ஸ்பீட், செகண்ட் கியரில் தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ரொம்ப ஸ்பீட் ட்ரைவ் பண்ணல. ஸோ ஒரு ஸ்லோ ஸ்பீடில் தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ரோட்ஸில். ஸோ இந்த மாதிரி ரோட்ஸில் மெயினாக நம்ம பார்த்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு தான் நம்ம மெயினாக கால்குலேட் பண்ணணும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேயே இந்த வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி நான் கரெக்டாக டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ஐ ஹேவ் டு மூவ் அண்ட் ஐ எம் மூவிங் ஆன் அ சேம் ஸ்பீட். ஸோ 20 இன்னும் கம்மியாக தான் மூவ் பண்ணுறேன். ஸோ மெயினாக நம்ம ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணால் மட்டுமே தான் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ரோட்ஸில் வி கேன் மேனேஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜங்ஷன் வரும்போது நான் ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் கியர் நோ. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு அனலைஸ் பண்ணிக்கிறேன், ரைட் சைடில் அனலைஸ் பண்ணிக்கிறேன். தென் only I am getting ready and moving now. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோடு இன்னுமே சின்னதாகுது. ஸோ இங்கே மெயினாக ஐ எம் ஆக்குபைங் த லெஃப்ட் லைன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட் லைன்லேயே தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்ஸ் ஆஸ் வெல் அஸ் எல்லா வெஹிக்கிள்ஸுமே நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் ஜஸ்ட் கால்குலேட்டிங் த ரோட் டைமென்ஷன். ஸோ ரோடோட ஜங்ஷன் பாயிண்ட்ல எந்தெந்த இடத்துல வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு டர்ன் லெஃப்ட் ஹியர். ஸோ நான் லெஃப்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹார்ன் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் மிரர் கரெக்டாக அப்சர்வ் பண்ணுறேன், ஏன்னா அந்த கேப்பில் யாரும் வரக்கூடாது. நோ ஐம் என்டரிங் கிராஜுவலி ஹியர். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோட்ஸில் நம்ம ட்ரைவ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிகினர் டிரைவர்ஸ்க்கு என்னெல்லாம் விஷயம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளச் கண்ட்ரோல், ஸ்பீட் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், மிரர் அப்சர்வேஷன் ஆஸ் வெல் அஸ் மெயின்டைனிங் எ கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஒரு ஸ்லோ ஸ்பீட் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பாக கெயின் ஆகும். ஸோ பின்னாடி வர வெஹிக்கிள்ஸை நம்ம கரெக்டாக நோட் பண்ணிகிட்டே வரணும், எந்த லேனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்க அப்படின்றத. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் லைக் தட் அவங்க ஆப்போசிட்டில் வரும்போது நம்ம கரெக்டாக ஹார்ன் பண்ணிக்கணும், அவங்களோட மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் மெயின்டைனிங் அ ஸ்லோ ஸ்பீட் அண்ட் மிரர் அப்சர்வேஷன், ஸ்டீரிங் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக இருக்கணும் எனக்கு.
ஸோ நான் என்ன லெஃப்ட்டில் நான் மூவ் பண்ணாலும் நான் ரொம்ப லெஃப்ட்டில் போயிடக்கூடாது, என்னோட ஸ்டீரிங் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அப்படி தான் நான் ட்ரைவ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ரோட்ஸில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே அவங்களோட டிரைவிங் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் 20க்கு மேலே நான் தாண்டவே இல்லை. நான் மெயின்டைனிங் த ஃபர்ஸ்ட் கியர் தான். ஸோ வேணுன்ற இடத்துல ஃபர்ஸ்ட் கியர் ஆஸ் வெல் செகண்ட் கியர். ஸோ இதே கியரில் தான் நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நான் கியர் இன்க்ரீஸே பண்ணலை, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ மெயினாக நம்ம ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரி மார்க்கெட் ரோட்ஸில் நிறைய நம்ம அப்சர்வ் பண்ணலாம். நான் என்னோட கிளைண்ட்ஸுக்கு சொல்கிறதும் அதே தான், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்கிறதும் அதே தான். இனிஷியலாக நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ட்ரைவ் பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்மால் ரோட். ஐ எம் என்டரிங் இன்டு திஸ் ரோட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ரோட்ஸில் நான் ட்ரைவ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக வரும். ஸோ ஒரு மார்க்கெட் ரோட்டில் ஓட்டுறதுக்கு நான் ரெடி ஆகிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்ட்ரீட்ஸ்லேருந்து நான் வெஹிக்கல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ரோட்லேருந்து வெஹிக்கல்ஸ் வருவாங்களா மாட்டாங்களான்றத ஒரு டிரைவராக நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்டே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷனரியாக நம்ம ரெடி ஆகிடணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஆல்சோ ஒரு ரோட். ஸோ இது ஒரு ஜங்ஷனு. இங்கே நான் லெஃப்ட் எடுக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்டே ஹார்ன் பண்ணிக்கிறேன், இண்டிகேட் பண்ணிக்கிறேன், லெஃப்ட் மிரர் அப்சர்வ் பண்ணிக்கிறேன். ஸோ மிரர் அப்சர்வேஷன் இஸ் பர்ஃபெக்ட். மெயினாக நம்ம மிரர்ஸ் வந்து நல்லாவே நோட் பண்ணிக்கணும் எப்பயுமே. ஸோ லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ வியூவர்ஸ், அகைன் ஐ ரிப்பீட், இந்த மாதிரி ஒரு நேரோ மார்க்கெட் ரோட்ஸில் என்னெல்லாம் போர்ஷன்ஸ் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி கியர் ஷிஃப்டிங், வைட் வியூ ஆஃப் அனலைசேஷன், லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட், மெயின்டைனிங் அ ஸ்லோ ஸ்பீட், மிரர் அப்சர்வேஷன், predicting the movement of other vehicles, horning when needed, using dipper lights when needed. ஸோ இந்த டிப்பர் லைட்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னோட லைட்டோட ப்ரொவிஷன் ஃபுல்லாகவே இந்த நாப்ல தான் இருக்குது. ஸோ இது ரைட் இண்டிகேட்டர், மேலே போட்டால் லெஃப்ட் இண்டிகேட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோ பீம். ஸோ இப்போ இங்கே வந்து ஆப்போசிட்டில் இந்த ஸ்மால் ரோடில் ஒரு வெஹிக்கிள் வராரு அப்படின்னா நான் அவரை எப்படி டேக்கிள் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டிப்பர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஹி ஹாஸ் டு ஸ்டாப் த வெஹிக்கிள். ஸோ இப்போ டிப்பர் அப்படின்றத நம்ம ஜஸ்ட் இதை அப்படியே புல் பண்ணி பண்ணாலே போதும். டூ வீலரில் பாஸ் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டிப்பர். ஸோ இங்கே கிளஸ்டர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைவி மெரியுது. ஸோ இதை நான் வந்து இப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் டினோட்டிங் த ஆப்போசிட் வெஹிக்கிள் டு ஸ்டாப் ஸோ தட் ஐ ஹேவ் டு மூவ். நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் ஃபர்ஸ்ட் இந்த இருக்கிற கேப்பில் நான் போயிடுறேன் அப்படின்றது டினோட் பண்ணுறதா டிப்பர் லைட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் நேரோ மார்க்கெட் ரோட்ஸில் டிப்பர் லைட்ஸ் நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பிகினர் கிளைண்ட்ஸுக்கு மெயினாக என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சார் எனக்கு லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் எப்படி சார் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ரோட்ஸில் நீங்கள் எவ்வளோ ட்ரைவ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் வரும். ஸோ ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட் வியூவர்ஸ். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஃபாலோட் பை திஸ் வீடியோ ஹேவ் அ ஃபேஸ்புக் பேஜ் நேம் நிதி டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட்ஸோட ரேட்டிங்ஸ், ரிவ்யூஸ், ட்ரைனிங் இமேஜஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட் வியூவர்ஸ். தேங்க்யூ.